ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகும் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போக்கலாம். இதற்காகவே அடியேன் இவ்விடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியே செய் என்றார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில ஆபிரகாம் கூடார வாசலில் இருக்கும்போது 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்க வராங்க. அப்போ ஆபிரகாம் அவங்கள பார்த்து சொன்ன ஒரு காரியம், உங்கள் இருதயங்களை திடப்படுத்த நீங்கள் என்ன பண்ண, கொஞ்சம் அப்பம் சாப்பிட்டு போங்க, நீங்கள் வெறுமையாக போகக்கூடாது என்று சொல்லி என்ன செய்வார்னாக்கா, சாராளுக்களை போய் சொல்வார். 3 படி மாவு, மெல்லிய மாவு எடுத்து அப்பத்தை விட சொல்கிற வேலைக்காரங்களை சொல்லி ஒரு கன்று அடிக்க சொல்லி ஒரு பெரிய ஒரு விருந்து பண்ணுகிறத நான் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் சாப்பிட்டு போங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எந்த காரியத்தில் உங்கள் இருதயம் திடனற்று போயிருக்கு, எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, எந்த நன்மை இல்லாதனால, எந்த ஆசீர்வாதம் இல்லாதனால, எந்த சுகம் இல்லாதனால, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைக்கூடி வராதனால ஒரு இருதயம் திடனற்று போயிருக்கா? பயப்படாதீங்க. தேவப்பிள்ளையில் இது பொது மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் எப்படின்னாக்கா, so you can be refreshed and go. ரெஃப்ரெஷ் பண்ணுமா, புத்துணர்வு அடையணுமா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி நம்ம செய்ய போகிறாரு? புத்துணர்வு அடைய பண்ண போகிறார். உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண போகிறார். அப்படியே வாழ்க்கையே மிஸ்ட் ஆன போல இருக்கு பிரதர், எல்லாத்துலேயும் ஃபெயிலியர், ஏன் நான் வாழணும் அப்படி கலங்கிட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அப்பத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து அதை வாசிங்கன்னா அங்கே 10வது வசனத்தில் அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவர்களுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்களேன், இங்கே ஆபிரகாம் ஏதோ சொன்னதா தெரியலைங்க. ஆனால் அந்த 3 புருஷர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் அடுத்த உருப்ப காலத்திட்டத்துக்கு உங்கள் இடத்துல வருவேன், மலடியாக இருக்கிற சாராள் அடுத்த உற்பத்தி காலத்தில் ஒரு பிள்ளைய கையில் வைத்திருப்பாள். அல்லேலூயா. தேவ பிள்ளையில அங்கே அப்போ கொடுத்தாங்க ஆபிரகாம். இங்கே ஆண்டவர் என்ன தன்மை செய்கிறாரு? மலடியாக இருந்தவளுக்கு பிள்ளையை கொடுக்கிறார். ஆண்டருக்காக நான் நேரத்தை கொடுக்குறேன் பிரதர், ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், அவன் காணிக்கைகளை கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சாலும் பக்தியாக இருக்கிறேன். எல்லா இவ்வளோ இருந்தும் என் வாழ்க்கையில் ஒரு சோர்வு, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு திடன் இல்லாத ஒரு காரியம், பலன் இல்லாத ஒரு காரியம், ஒரு அங்கலாய்க்கிற காரியம், அப்படி இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. தேவ பிள்ளையில ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் பிரயாசத்தெல்லாம் அறிஞ்சிருக்கிறார், உங்கள் கிரியத்தெல்லாம் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கிரியருக்கு தக்க பலனை கொடுக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையில அப்படி தொடர்ந்து இங்கே வாசிக்கிற நல்லாயிருக்கும். அதே போல் ஆமென், மலடியாக இருந்த சாராளுக்கு கர்த்தர் அற்புதமான ஒரு ஈசாக்க கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் எந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மலட்டுத்தன்மையாக்கப்பட்டதோ கர்த்தர் அதை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த உண்மையில் இருக்கிற இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷத்தமான நாள். உங்களை இருதயங்களை கர்த்தர் திடப்படுத்துகிற நாள். இந்த விசுவாசிங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அன்னைக்கு ஆபிரகாம் இந்த 3 புருஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயங்களை திடப்படுத்தக்கதாய் அப்பம் சாப்பிட்டு போங்கன்னு. ஆண்டவரே, இங்கே இருதயம் ஆண்டவரே, யாருடைய இருதயம் என்னென்ன காரியத்தில் குறைவுபட்டதுனால திடனற்று போயிருக்கிறதோ, இன்றைக்கு இவர்களுக்கு வேண்டிய அப்பம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இவர்கள் என்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த நன்மை கைக்குடி வரட்டும். ஆண்டவரே, சுகமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், ஆண்டவர் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு இவருடைய அப்பம் இவர்களுக்கு உண்டாவதாக, கிடைப்பதாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. எங்களை இருதயங்களை திடப்படுத்தி சந்தோஷப்படுத்துங்க, ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.